நம்முடைய குமரி மாவட்டத்திற்கு, குமரி உட்பட 3 மாவட்டங்களுக்கு நேற்று இரவு 1:30 மணி 18ஆம் தேதி இரவு 1:30 மணியிலிருந்து 19ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் கள்ளக்கடல் என்ற ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது காற்றின் வேகமும் அலையின் வேகமும் மிக அதிகமாக இருக்கும். அதனால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மாநில கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நமக்கு இரவு ஒரு அழைப்பு வந்தது. அதன்படி இரவே நம்முடைய அனைத்து துறை அலுவலர்கள், முக்கியமாக நம்மளுடைய மீன்வளத்துறை, நம்முடைய வருவாய்த்துறை, நம்முடைய நீர்வள ஆதாரத்துறை மற்றும் நம்முடைய உள்ளாட்சி அமைப்புகள், இந்த அலுவலர்களிடம் தொடர்பு கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம் மாவட்டத்தில் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி நம்முடைய உதவி இணை இயக்குனர், துணை இயக்குனர் மீன்வளத்துறை அந்தந்த பகுதிகளில் இருக்க மீனவ மக்களும் அவர்கள் சார்ந்த சங்கங்களும் நம்முடைய சர்ச் உட்பட அனைத்து நிர்வாகத்தினையும் தொடர்பு கொண்டு நேற்று இரவோ இன்றோ யாரும் கடலுக்கு அறிவிப்பு வரும் வரை செல்ல வேண்டாம். மேலும் அருகிலே சென்றிருந்தால் உடனே கடலிலிருந்து கரை திரும்ப அறிவுறுத்தல் உட்பட்டுள்ளது. இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகளை நம்முடைய மீன்வளத்துறை மேற்கொண்டது. அப்புறம் நம்முடைய உள்ளாட்சித்துறையின், நம்முடைய நீர்வள ஆதாரத்துறையும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனே மேற்கொண்டு மக்களுக்கு தங்குமிட வசதிகள் இல்லை வேற ஏதாவது மருத்துவ வசதிகள், இந்த மாதிரி வசதிகள் வேணும்னா உடனே செஞ்சு தரணுங்கிறதுக்கான அறிவுறுத்தல்களையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இன்னைக்கு நம்ம இந்த கடலோரம் நீரோடியிலிருந்து ஆரோக்கியபுரம் வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற அனைத்து மீனவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த அறிவிப்பு மேற்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கிற மீனவ மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு இயற்கை சீற்றம். மக்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம். பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கோ பார்வைக்காகவோ வர வேண்டாம். கடலில் சென்று குளிக்க வேண்டாம் என்று அனைத்து உத்தரவுகளையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி நம்முடைய மாவட்டத்தில் இந்த உத்தரவு இடப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த அலிக்கால் பகுதி, இந்த அலிக்கால் பிள்ளைத்தோப்பு பகுதி என்பது வருடம் இந்த மணல் திட்டுகளால் வீடுகள் மூடும் நிலை உள்ளது. அதன்படி இந்த பகுதிகளுக்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் இந்த வருடம் மேற்கொண்டது. முக்கியமாக ஒரு 2 மாதங்களுக்கு முன்பே இந்த முகத்துவாரம், இந்த ஓடை கடலில் சென்று சேரும் முகத்துவாரம் அடிக்கடி அடைபடுவதால் அங்க இருக்கிற நம்முடைய அந்த கோடை நீர் பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கு சென்று அந்த வீடுகள் தண்ணீர் அதிகமா நிரம்பும். அது போக கடல்ல இருந்தும் மணல் மற்றும் தண்ணீர் உள்ள வரும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்முடைய மீன்வளத்துறையும் நம்முடைய நீர்வள ஆதாரத்துறையும் சேர்ந்து இங்க ஒரு ஜேசிபியை பர்மனண்டா பக்கத்திலேயே ஸ்டேஷன் பண்ணி எப்ப தேவையோ அப்ப அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். அதன்படி இந்த வருடம் அந்த நீர் கடலுக்கு முகத்வாரம் அடைபடுறத ஓரளவு தவிர்த்து நீர் கடல்ல இருந்து நம்முடைய ஓடையில இருந்து பக்கத்துல இருக்க வீடுகளுக்கு செல்லாம தவிர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வு என்பது இந்த அலை தடுப்பு சுவர்கள் அமைக்க வேண்டும் என்று மக்கள் நீண்ட நாட்களாக நம்மளுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த வருடம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது தொடர்பான அனைத்து அறிக்கைகளையும் நம்மிடம் கேட்டுள்ளார்கள். நம்மளும் அனைத்து அறிக்கைகளையும் கொடுத்துள்ளோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது தொடர்பான முடிவினை விரைவில் எடுப்பார்கள் என்று கண்டிப்பாக மக்கள் நம்பி இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக இதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டுள்ளது. இந்த கிராமத்தில் எத்தனை வீடுகள் பாதிப்படைஞ்சிருக்கு? அந்த இல்லை, இப்போ பாதிப்புன்னு இல்லை. ஏன்னா நம்ம நைட்டே சொல்லிட்டதுனால மக்கள் உடனே பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்க சமுதாய கூடங்கள், கோயில்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று தங்கிட்டாங்க. இப்போதைக்கு மெட்டீரியல் டேமேஜ் எதுவும் இல்லை. ஏன்னா அடுத்து இன்னும் ஒரு 10 டேஸும் நம்ம விரைவாக இதை பார்க்கணும். ஏன்னா எனக்கு வேணாலும் இங்க கடல் சீற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸே ரொம்ப விஜிலண்டா பார்த்து மக்களுக்கு என்னென்ன நடவடிக்கைகள், நிவாரணங்கள், அப்படி ஏதாவது இந்த 2-3 நாட்கள்ல டேமேஜ் ஆனா கூட உடனடி நிவாரணம் கொடுக்கறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். நன்றி.